இது மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்க யூடியூப் தான்லாம். பட் எப்போ வந்துட்டு ஒஃபிஷியலாக அம்மா கிட்ட போய் ஃபர்ஸ்ட் போய் சொன்னீங்க? ரியாஸ் தான். நாங்கள் யாருமே சொன்னதே கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் வர வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஓகே. ஏன்னா எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை கிடையாது. யூடியூப்பில் வந்து நம்ம ரொம்ப நாள் அது எப்போவுமே ஒரு நிரந்தரம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. 2 மில்லியன் வரைக்கும் நான் வேலைக்கு போயிருந்தேன். எதோ நீங்கள் பண்ணுங்கடா, பேக்கப்புக்கு நான் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்று நான் பார்த்துப்பேன்ல, நானும் வேலையை விட்டு உங்க கூட வந்துட்டேன்னா பேக்கப் எதுவும் இருக்காதுன்ட்டு. ஐ வாண்ட் டு பிகம் a யூடியூபர் அப்படின்னு அவன் தான் முதல்ல எங்கள் அம்மா கிட்ட சொன்னான். அம்மா என்ன சொன்னாங்க அது சொன்னப்போ? அது எடுத்தோன்னே யாருமே ஓகே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு ஒர்க்குக்கு போகணும், ஸோ நிரந்தரமாக ஏதாவது ஒரு ஜாப் போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. நான் இது சொன்னோன்னே ஸ்டார்டிங் அகெயின்ஸ்ட் தான், இதில் வேணாண்டா அட்வைஸ் பண்ணாங்க. நான் அம்மா கிட்ட ஒரு டைமிங் கேட்டேன், இந்த ஒரு 3 மாதம் என்ன டைம் கொடுமா, இதில் நான் ஏதாவது யூடியூப்பில் சாதிக்க முடியலன்னா நீ சொன்ன மாதிரி நான் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் தான் இவ்வளோ பீக் ஆகி எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 10 ரூபா 10,000 ரூபாய் எடுப்போம். ஸோ ஓகே இவனால் ஏதோ ஒரு இன்கம் வருது, ஸோ ஓகேன்னு அப்போ சப்போர்ட் பண்ணாங்க. அப்படியே போக போக இப்படி வந்துட்டோம்.